ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இங்க வந்திருக்கிற எல்லா பக்தருடைய குடும்பத்தாருக்கும் ஆயுத ஆரோக்கியத்துக்கும் ஆன்மீக முன்னேற்றத்துக்காக வேண்டி எல்லாருக்கும் இங்க பகவான் பிரார்த்தனை செய்யறோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. அப்ப இன்னைக்கு சத்சங்கத்துல நம்ம ரெண்டு விஷயம் முக்கியமா தெரிஞ்சுக்கலாம்னு இருக்கோம். ஒன்று குருவுடைய கருணை, இன்னொன்று மகாபிரபுடைய கருணை. சமீபத்துல கூட இதை பத்தி பேசிட்டு இருந்தோம். குருவுடைய கருணையினால பகவானுடைய கருணை கிடைக்குதா, பகவானுடைய கருணையால குருவுடைய கருணை கிடைக்குதா? யாருக்கு பதில் தெரியும்? குருவுடைய கருணையால பகவானுடைய கருணை கிடைச்சதா, பகவானுடைய கருணையால குருவுடைய கருணை கிடைச்சதா? குருவுடைய கருணை. எவ்வளவு பேர் குருவுடைய கருணைன்னு சொல்றீங்க? பகவானுடைய கருணை எவ்வளவு பேர் சொல்றீங்க? ரெண்டையும் அவாய்ட் பண்ண முடியாது, ரெண்டு பேரும் பிரிக்க முடியாது. ஒன்றோடு ஒன்று பின்னி பெருந்தது. இது ரெண்டுமே இதுதான் சொல்ல முடியாது. ஏன்னா முதல்ல ஆன்மீக குரு. ஹரே கிருஷ்ணா. ரைட், ஓகேவா? முடிஞ்சுதா? ஓகேவா? ஆக்சுவலி இதை பிரிக்க முடியாது. குருவுடைய கருணையா பகவானுடைய கருணையான ரெண்டும் உண்டு. ஏன்னா ரெண்டும் வேற வேற இல்ல. சாட்சாத் ஹரித்வேன சமஸ்த சாஸ்திரி இத்தஸ்ததாவா தேவ சாந்தி கிந்து பிரபுயா பிரேவ தஸ்ய வந்தே குரு ஸ்ரீ சரணாரவி. ஆன்மீக குருவானவர் சாட்சாத் ஹரினே எல்லாமே சமஸ்த சாஸ்திரி, எல்லா சாஸ்திரமும் ஆன்மீக குருவை ஹரினே சொல்லுது. ஆனா ஆன்மீக குரு அப்படி சொல்ல மாட்டாரு. அவர் எப்பவுமே தன்னை பகவானுடைய சேவகனுடைய சேவகதான் சொல்றாரு. ஏன் ஆன்மீக குரு சாட்சாத் ஹரி அப்படின்னா, கிந்து பிரபுயா பிரியேவ தஸ்ய. பகவான் ரொம்ப பிரியமானவர். பகவான் ரொம்ப பிரியமானவர். ஆன்மீக குருவானவர் அல்லது குரு என்பவர் பகவானுடைய குரு தத்துவம். பகவான் நிறைய தத்துவம் வரும். நாம தத்துவம், விஷ்ணு தத்துவம், ஜீவ தத்துவம், சக்தி தத்துவம், பிரேம தத்துவம், பல்வேறு தத்துவங்கள் இருக்கு. அதுல குரு தத்துவம், சிவ தத்துவம், குரு தத்துவம். ஆன்மீக குருவானவர் பகவானுடைய பிரதிநிதியா இருக்காரு. அதாவது பரமாத்மாவுடைய ரெப்ரசன்டேஷன். நம்ம உள்ள இதயத்தில் இருக்கிற பரமாத்மா தான் வெளியில குருவா இருக்காரு. அதனால ஆன்மீக குருவுடைய கருணை கிருஷ்ணருடைய கருணை வேறானது இல்ல. ஆன்மீக குருவுடைய கருணை கிடைச்சாலே போதுமானது கிருஷ்ணனுடைய கருணை. அப்ப குருவுடைய கருணையால கிருஷ்ணர் கிடைக்கிறாரு, கிருஷ்ணருடைய கருணையால குரு கிடைக்கிறது. ஏன்னா கிருஷ்ணன் நம்ம இதயத்திலே பரமாத்மாவா இருக்காரு. நாம உண்மையாகவே பகவானை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம இதயத்துல அந்த ஆர்வம் உற்சாகம் இருந்ததுன்னா அதற்குண்டான குரு அமைச்சு வைப்பார். அப்ப கிருஷ்ணருடைய கருணையால குரு வந்துட்டாரா? இந்த குருவுடைய சங்கத்தினால் என்னாகும்? கிருஷ்ணருடைய கருணைகள். அப்போ நம்ம வாழ்க்கையில ஒரு தூய பக்தர் குருவா கிடைச்சாதான் கிருஷ்ணர் யாரும் தெரிஞ்சுக்க முடியும். பெரும்பாலும் இந்தியாவில கிருஷ்ணரை வழிபடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா கிருஷ்ணர் எப்படி வழிபடுவாங்க? எல்லா கடவுளும் ஒண்ணுதான் நினைச்சுட்டு, எல்லா சாமி ஒண்ணுதான். கிருஷ்ண சாமி, ராமசாமி, முனுசாமி, கந்தசாமி, எல்லா சாமி ஒண்ணு சாமி இல்லையா? என்ன சாமி? எல்லா சாமி ஒண்ணுதான் சாமி. அப்படி இல்ல. கிருஷ்ணாவுடைய தனித்தன்மை எப்ப நமக்கு தெரிஞ்சது? பிரபுபாதர் வரும்போதுதான் இல்லையா? பிரபுபாதர் வந்ததுனாலதான் கிருஷ்ணரை பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுளா இருக்கு. கிருஷ்ணரை கடவுளா எடுத்துக்கிறதுக்கும் கிருஷ்ணரை பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுளா எடுத்துக்கிறது வித்தியாசம் இருக்கு இல்லையா? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப பிரபுபாதர் நம்ம லைஃப்ல வந்ததுனாலதான் கிருஷ்ணரை நாம் கிருஷ்ணராவே கிருஷ்ணரா கொடுத்திருக்காரு. பகவத்கீதை ஆசிடிஸ் மாதிரி கிருஷ்ணா பிரபுபாதர் கிருஷ்ண ஆசிடிஸ். பிரபுபாதர் பகவத்கீதை ஆசிடிஸ் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி கிருஷ்ணர் ஆசிடிஸ் கொடுத்திருக்காரு. கிருஷ்ணராவே கொடுத்துட்டாரு. இந்த பூசி மெழுகி மறைச்சி கிழிச்செல்லாம் கொடுக்கல. ஆக்சுவலி இது இந்த லீலாமிருதத்துல படிச்ச தெரியும். பிரபுபாதர் இந்த மூமெண்ட்டுக்கு பேர் வைக்கிறார். இப்ப டிசேபிள்ஸ் எல்லாம் இருக்கும்போது இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ண கான்சியஸ்னஸ். உடனே சீடர்கள்லாம் அவங்களுடைய கருத்துக்களை சொல்றாங்க. பிரபுபாதர் கிருஷ்ணாங்கிறது ஒரு பர்டிகுலர் கடவுளை சொல்ற மாதிரி இருக்கு, ஏன் நம்ம காட் கான்சியஸ் இருக்கக்கூடாது? இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் காட் கான்சியஸ். என்ன பிரபுபாதர் பார்த்தாரு? நோ, காட் மீன்ஸ் கிருஷ்ணா, தட்ஸ் ஆல். அதுல மாற்று கருத்தே கிடையாது. காட் அப்படின்னா கிருஷ்ணன் தான்.
ஏன் வந்து அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம்னு பேர் வைக்கணும், அகில உலக கடவுள் இயக்கம்னு பேர் வச்சா நிறைய பேர் எல்லாரும் வருவாங்க. ஏன்னா இது இந்த பர்டிகுலர் ஒரு கடவுள் சொல்ல, ஆனா பிரபுபாதர் வந்தது கிருஷ்ண பக்தி கொடுத்துதான், கிருஷ்ண உணர்வு கொடுத்துதான். அதனால பிரபுபாதர் வந்து அந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணல. கடவுள்னா அது கிருஷ்ணர் தான், அது கடவுள் இல்ல, முழுமுதற் கடவுள், முழுமுதற் கடவுள். அதனால நம்ம லைஃப்ல ஆச்சாரியர் வந்தாதான், ஒரு தூய பக்தர் வரும்போதுதான் அவர் கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளை ஏற்றுக்க முடியும். அது ஒரு சாதாரண பாமரனா இருந்தாலும் சரி, அல்லது பௌதிக கல்வியில பெரிய பட்டமெல்லாம் வாங்கியிருந்தாலும் சரி, அல்லது ஒரு பெரிய ஞானியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் ஒரு வைஷ்ணவருடைய கருணை இருந்தா மட்டும்தான், ஒரு வைஷ்ணவருடைய கருணை இருந்தாதான் அவர் இந்த உலகத்துல எப்பேற்பட்ட ஆளாவனால் இருக்கலாம். சாஸ்திரம் படிச்சிருக்கலாம், இல்ல உயர்ந்த குலத்துல பிறந்திருக்கலாம், வேத மந்திரங்களை பாராயணம் செய்யறவங்களா இருக்கலாம், இல்ல பௌதிக கல்வியில வந்து பெரிய பெரிய பதவியெல்லாம் அடைச்சிருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா அவரு ஒரு பக்தரை சந்திக்கலன்னு சொன்னா அவரு பகவான் முழுமுதற் கடவுள் அவர்கள் உணர முடியாது. தென்னிந்தியாவில வந்து தமிழ்நாட்டுல மயிலாப்பூர் ஒரு இடம் இருக்கு. மயிலாப்பூர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப ஃபேமஸ். மயிலாப்பூர்ல வந்து கபாலீஸ்வரர் டெம்பிள். அந்த கபாலீஸ்வரர் டெம்பிள் நிறைய பேருக்கு தெரியும். அதுக்கு பக்கத்துல ஆதிகேஸ்வரர் டெம்பிள் ஒண்ணு இருக்கு. தென்னிந்தியாவில தமிழ்நாட்டுல சென்னை, அங்க வந்து ஆதிகேஸ்வரர் டெம்பிள். பகவான் வந்து ஆதிசேஷன் மேல பள்ளி கொண்டிருப்பார், ஆதிகேஸ்வர பெருமாள். அந்த கோயில்ல ஒரு பக்தர் சேவை பண்ணிட்டு இருக்காரு. அந்த கோயில்ல வந்து பேயாழ்வார்னு ஒரு ஆழ்வார், 12 ஆழ்வார் ஒருத்தர். பேயாழ்வார் வந்து அந்த ஆதிகேஸ்வர டெம்பிள்ல சேவை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு வந்து ஒரு சித்தருடைய பழக்கம் ஏற்பட்டது. ஒரு பெரிய சித்தர் அவரு. அவர் பேர் வந்து சிவவாக்கியர் பேர். சிவவாக்கியர் வந்து ஒரு பெரிய சித்தர். சித்தர்னா அவங்களுக்கு தெரியலையா, பல சித்த வேலைகள்லாம் பண்ணுவாங்க. ரொம்ப அமானுஷமான சக்தி, அவங்க தபம் இருந்து நிறைய சித்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அந்த சித்தருடைய பழக்கம் ஏற்பட்டது. யாருக்கு? பேயாழ்வாருக்கு. யாரு கூட? அந்த சிவவாக்கியங்கிற சித்தரோட 2 பேரும் நெருக்கமா நண்பர் ஆயிட்டாங்க. ஆழ்வார் வந்து விஷ்ணு பக்தர், ஆழ்வார் வந்து பேயாழ்வார் வந்து விஷ்ணு பக்தர், சிவவாக்கியர் வந்து ஒரு சித்தர். அந்த சித்தியில வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட் அவர். அவருடைய லைஃப் ஹிஸ்டரியில வந்து நிறைய அற்புதம் எல்லாம் பண்ணிருக்காரு சிவவாக்கியர். நிறைய சேலஞ்ச் எல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்காரு, நிறைய அற்புதங்கள் எல்லாம் பண்ணிருக்காரு. அப்போ ஒரு நாள் என்ன பண்றாரு, இவர் தினமும் அவர் வந்து அந்த சிவவாக்கியர் இருக்காரு இல்லையா, அவருடைய ஊர் வந்து திருமழிசை. திருமழிசைன்னு ஒரு கிராமம் இருக்கு சென்னையில. இப்ப அது சிட்டி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், நான் போனதில்லை. அந்த திருமழிசை தான் அந்த அவருடைய பர்த் பிளேஸ். அவர் தான் பின்னாடி அந்த சிவவாக்கியர் தான் திருமழிசை ஆழ்வார்னு 12 ஆழ்வார் ஒருத்தர். அதுக்கு முன்னாடி அவர் ஆழ்வார் ஆகிறதுக்கு முன்னாடி, பகவானிய பக்தன் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து அவரு சிவ அடியாரா இருந்தார், சித்தரா இருந்தார். இவங்க 2 பேரும் ரொம்ப பழக்கமாயிட்டாங்க. அவர் வந்து திருமழிசையில இருந்து அடிக்கடி அவரு மயிலாப்பூர் வருவார், கபாலீஸ்வரர் டெம்பிள் வருவார். அப்ப ஆதிகேஸ்வரர் டெம்பிள் கடந்துதான் போகணும். 2 பேரும் பேசிக்குவாங்க, பழகுவாங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்க நண்பர். ஒரு நாள் என்ன பண்றாரு, இந்த சிவவாக்கியர் வரும்போது பேயாழ்வார் என்ன பண்ணிருக்காரு, செடியெல்லாம் அப்படி தலைகளை நட்டு வச்சிருக்காரு. செடியெல்லாம் வந்து தலைகளை நட்டு வச்சிருக்காரு. ஓட்டை பானை இருக்கு இல்லையா, பானை ஃபுல்லா ஓட்டை, அதுல தண்ணி எடுத்து வந்து விடுறாரு. இது கொஞ்சம் வயசானவர், ஒரு 65, 70 அந்த வயசு இருக்கு. இவர் என்ன பண்றாரு, ஓட்ட பானையில தண்ணி எடுத்துட்டு வராரு, செடியெல்லாம் தலைகளை நட்டு வச்சிருக்காரு. இப்படி தண்ணி விட்டுட்டு இருக்காரு. யாரு பேயாழ்வார். இது யாரு பாக்குறா? சிவவாக்கியர் பார்த்தாரு. அவருக்கு கேட்க, என்ன இந்த பெரிய மனுஷன் இவ்வளவு நாலேஜ் இல்லையா அவருக்கு, கொஞ்சம் கூட நாலேஜ் இல்ல, போய் ஓட்டப்பானையில தண்ணி எடுக்க. ஓட்டப்பானையில தண்ணி எடுத்தா நிக்குமா? இந்த பாட்டில் ஃபுல்லா ஹோல்ஸ் இருக்கு, நீ தண்ணி பிடிச்சா நிக்குமா? அதுல தண்ணி பிடிச்சிட்டு இருக்கு. அதுல தண்ணி எடுத்துட்டு போறாரு, தண்ணி பூரா கீழே போயிடுது. அந்த ஓட்டப்பானையில தண்ணி எடுத்தா தண்ணி பூரா கீழே போயிடும். அப்புறம் செடியை பூரா தலையில அது வளருமா? இது இந்த குழந்தை கூட சொல்லிடும். அதெல்லாம் ஏன் டைம் வேஸ்ட்? ஃபுல் இல்லையா, நீ முட்டாளான்னு கேட்போம் இல்லையா? இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு, செடியை பூரா தலையில நட்டு வச்சிருக்காரு, ஓட்ட பானையில தண்ணி விடுறாரு. இவர் கேட்கிறாரு, சுவாமிஜி என்ன பண்றீங்க, ஏன் இந்த வேஸ்ட், இந்த டைம் வேஸ்ட், இது உங்க எனர்ஜி வேஸ்ட், நீங்க இப்படி பண்றதுனால உங்களுக்கு நேரம் வீணு, உங்க சக்தி எல்லாம் வீணாகுது, ஒரு யூஸும் இல்ல, ஒரு பிரயோஜனம் இல்ல, ஏன் இப்படி பண்றீங்க? ஒரு பேசாம இருக்காரு. இவர் கேட்டுட்டே இருக்காரு, திரும்ப திரும்ப அதே பண்ணிட்டு இருக்காரு.
இவர் போறாரு, இவர் வரும்போது இவர் கிராஸ் பண்ணி போறாரு, அங்க நிக்கிறாரு, அவர் திரும்பி அதே பண்றாரு. திரும்பி போய் கேட்கிறாரு, சுவாமி என்ன ஆச்சு உங்களுக்கு, நீங்க நல்லா தானே இருந்தீங்க, ஏன் இப்படி பண்றீங்க? 2-3 தடவை கேட்டுக்கிட்டே இருக்காரு. கையை பிடிச்சிட்டாரு. ஏன் இந்த யூஸ்லெஸ் ஜாப், இந்த வேலையெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்களா, வேஸ்ட் இது, ஏன் இப்படி பண்றீங்க? அப்ப ஒரு 3-4 தடவை கேட்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, நீங்க என்ன பண்ணிருக்கீங்களோ அதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதான் நான் பண்ணி, நீங்க என்ன, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு ஜைனம் தெரியும், ஆல் த ஜைன பிலாசபி, ஜைன மத தத்துவம் தெரியும். தென் அப்புறம் ஐ நோ த சைவைட் பிலாசபி ஆல்சோ, சைவ சித்தாந்தம் தெரியும். எனக்கு ஜைனம் தெரியும், சைவ சித்தாந்தம் தெரியும். தென் ஐ நோ பௌத்த ஆல்சோ, யூ நோ புத்திஸ்ட் பிலாசபி. இஸ் அ வெரி மச் ஸ்காலர். அவர் பெரிய பண்டிதர். அவர் சொன்னாரு, எனக்கு வந்து ஜைன மதம் தெரியும், பௌத்தம் தெரியும், வைஷ்ணவ எல்லாமே தெரியும் எனக்கு. ஐ நோ ஆல் தி ஸ்கிரிப்சர்ஸ், எல்லாம் தெரியும். எல்லாம் தெரியுதா? அப்ப நீங்க பெருமாள் வழிபடவே இல்லையே. அது எந்த மாதிரி? இந்த மாதிரி தான். நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்க, நீங்க வேதங்கள் படிச்சிருக்கீங்க, புராணங்கள் படிச்சிருக்கீங்க, உபனிஷத்து படிச்சிருக்கீங்க, பெரிய ஞானியா இருக்கீங்க, பல்வேறு தத்துவங்களை தெரிஞ்சிருக்கீங்க, பல்வேறு சித்தாந்தம் தெரிஞ்சிருக்கீங்க. ஆனா உங்களுக்கு பெருமாள் யாருன்னு தெரியல. அதனால நான் என்ன பண்றேனோ அதை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இப்படி சார், நீங்க என்ன பண்றீங்களோ அதை நான் பண்ணிட்டு இருக்கேன். டைம் வேஸ்ட் இல்லை. சிம்பிளி யூ ஆர் வேஸ்டிங் யுவர் டைம். நீங்க பெருமாளை முழு முதற் கடவுளா ஏற்றுக்கொள்ளாதனால, நீங்க கிருஷ்ணரை சரண்டர் பண்ணாதனால, கிருஷ்ணரை ஏற்றுக்கொள்ளாதனால நீங்க செஞ்ச வேலை பூரா இப்படிதான். அப்பதான் யோசிக்கிறாரு. ஆனா நான் இது யோசிக்கவே இல்லை எவ்வளவு நாள். யோசிக்கிறாரு, சொல்றது கரெக்ட் தானே. ஏன்னா என்ன வேதம் படிச்சாலும் வேதத்தோட இறுதி நோக்கம் கிருஷ்ணா இல்லையா? வேதேச சர்வை யாருக்கு தெரியும்? பக்தி சாஸ்திரி மாணவர் யாரா இருக்கீங்களா? டீச்சர், வேதேச சர்வை அகமேவ வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் விதேக சாகம். வேதங்களால் அறியப்பட வேண்டிய கிருஷ்ணா, வேதங்களை முற்றிலும் அறிந்ததும் கிருஷ்ணா, வேதங்களை தொகுத்ததும் கிருஷ்ணா. அப்ப வேதம் படிச்சா இந்த முடிவுக்கு வரணும். யாரு வேதம் படிக்கிறாங்களோ அவங்க இந்த முடிவுக்கு வரணும். இது வரலைன்னா சிரமயகி கேவலம், சிம்பிளி வேஸ்ட் ஆஃப் டைம். சிரமயகி கேவலம் ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோக பாவத்துல, தர்மஸ்தனுஷ்டிதா பும்சா விஸ்வக்ஷேன கதாசுயா நோத்பாதையே தேதிரதியும் சிரமயகி கேவலம். ஒருத்தர் அவங்க தர்மத்தை கரெக்டா பண்ணலாம், பிராமணா டியூட்டி பர்ஃபெக்டா பண்ணலாம். காலையில் எழுந்திருக்கிறாரு, ஒரு நாளைக்கு 2-3 தடவை குளிக்கிறாரு, பூஜை பண்றாரு, அப்புறம் சாஸ்திரம் படிக்கிறாரு. சத்திரியா நல்ல நிர்வாகம் பண்றாரு, நல்ல நிர்வாக திறமை இருக்கு, அவர் தர்மத்தை ஒழுங்கா பண்றாரு. வியாபாரி நல்ல வியாபாரம் பண்றாரு, பணம் சம்பாதிக்கிறாரு. சூத்ரா நல்லா உழைக்கிறாரு. பிரம்மச்சாரி விரதம் பர்ஃபெக்டா இருக்காங்க. அப்புறம் சன்னியாச விரதம் கரெக்டா இருக்காங்க. கிரகஸ்தா டியூட்டி, ஒரு குடும்பஸ்தர் வந்து ஒரு டியூட்டி பர்ஃபெக்டா பண்றாரு. ஆனா விஷ்ணு விட்டாச்சு. இதெல்லாம் பர்ஃபெக்டா பண்றாங்க. ஆனா கிருஷ்ணரை விட்டுட்டா பாகவதம் என்ன சொல்லுது? சிம்பிளி வேஸ்ட் ஆஃப் டைம், சிரமயகி கேவலம். அதான் கிருஷ்ணர் என்ன சொன்னாரு? நீ சும்மா பேரளவான தர்மம் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஒன்னும் பிரயோஜனம், என்ன சரணாயிருக்கு. ஏன் சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் ரஜா அஹம் த்வா சர்வபாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சா. பயப்படாதே, எல்லா பாவத்தையும் நான் விடுவிக்கிறேன். அன்னைக்குதான் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. இவர் புரிஞ்சுட்டாரு. ஆழ்வார் வந்து எனக்கு போனது, அவர் ஒன்றும் முட்டாள் இல்ல. ஆழ்வார் ஒரு தூய பக்தர். அவர் முட்டாள் இல்ல. இவருக்கு உணர்த்ததுக்கு அப்படி பண்ணிருக்கேன். இந்த செடியை பூரா தரையில நட்டு வச்சு ஓட்ட பண்ணி தண்ணி விட்டுருக்கு. இவர் புரிஞ்சு போயிட்டு ஆழ்வார் அப்படி சரணாகி பண்ணிட்டேன். நீங்களே எனக்கு குருவா இருந்து என்ன வழி நடத்துக்க அப்படின்னா ஒரு சிவவாக்கியம் தான் எனக்கு ஒரு பெரிய வைஷ்ணவ ரைட்டர். அதுக்கப்புறம் ஒரு பேர் வந்து திருமணிசி ஆழ்வார். 12 ஆழ்வார் ஒருத்தர் திருமணிசி ஆழ்வார். அதுக்கப்புறம் பகவானுக்கு பிரியமான பக்தர் ரைட்டர். அவரு பகவானுக்கு பிரியமான பக்தர். இங்க எவ்வளவு பேர் காஞ்சிபுரம் போயிருக்கீங்க? காஞ்சிபுரம் வந்திருக்கீங்களா? ரொம்ப வந்திருக்கு. காஞ்சிபுரத்துல ஒரு பெருமாள் பேர் இருக்கு. அவருக்கு பேர் என்னன்னா சொன்ன வண்ணம் செய்த பெருமாள், யதோத்தகாரி. சான்ஸ்கிரிட்ல வந்து யதோத்தகாரி, தமிழ்ல வந்து சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். ஏதாச்சும் ஒரு தடவை இந்த திருமணிசி ஆழ்வார் பத்தி சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? இந்த திருமணிசி ஆழ்வார்கள் யாரு? வச்சு அந்த சிவவாக்கியரா இருந்தவரு வைஷ்ணவர் ஆயிட்டாரு. யார் மூலமா வைஷ்ணவர் ஆனாரு? பேயாழ்வாருடைய அசோசியேஷன். பாருங்க, அதான் ஒரு வைணவர், ஒரு ஆன்மீக குரு, ஒரு ஆச்சாரியர், ஒரு வைஷ்ணவருடைய சங்கம் இருந்தா மட்டும்தான் நமக்கு பகவானுடைய பக்தினா என்னன்னு புரியும். பக்தினா என்ன, பகவான் யாரு, அவர் மேல எப்படி அன்பு செய்யறது,
இப்ப என்ன ஆயிடுச்சு, திருமலிசை ஆழ்வார் வந்து ஒரு கோயிலா போய் பகவான் பாடுவார். இப்ப நம்ம சங்கீர்த்தனம் பண்றோம் இல்லையா, அது மாதிரி ஆழ்வார்கள் என்ன பண்ணுவாங்க, சங்கீர்த்தனம் பண்ணுவாங்க. உன் பேர் என்ன? சாத்விகா. சாத்விக் ராம். ஓகே, லிசன் கேர்ஃபுல்லி, I ask some question. சோ என்ன ஆச்சு, இவர் என்ன பண்ணுவாங்க, ஒரு கோயிலா போய் பெருமாள் பாடுவாங்க. அப்ப இவருடைய திருமலிசை ஆழ்வார் டிசைபிள் ஒருத்தர் வந்து கன்னிக்கண்ணன் ஒருத்தர் இருந்தாரு. யாரு? கன்னிக்கண். இந்த கன்னிக்கண்ணா வந்து காஞ்சிபுரத்துல இருக்காரு, ஸ்டே பண்ணிருக்காரு. ஆச்சாரியருடைய சீடர் வந்து காஞ்சிபுரத்துல இருக்காரு. இவர் என்ன பண்ணாங்க, ஒரு நாள் தன்னுடைய சீடரை பார்க்கறதுக்காக போறாரு. சரி, என்னதான் பண்றாரு பார்க்கலாம். குருமலைக்கு வர இல்லையா, மலேசியால இருக்கிற சீடர்கள் என்ன பண்றாங்க, பக்தி கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்களா, நல்ல சேவை பண்றாங்களா, எல்லாம் கிருஷ்ண உணர்வுல வந்து ப்ராக்ரஸ் ஆயிருக்காங்களா இல்லையா. அது மாதிரி குரு வந்து டிசைபிளோடைய இதை வந்து இது பண்ணுவாங்க, அசோசியேஷன் கொடுப்பாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க, அவர் சங்கம் கொடுத்து சீடர்களை உற்சாகப்படுத்துவாங்க. இப்ப கணிகன் வந்து ரொம்ப நல்ல சீடர், அதனால கணிகனை பார்க்கணும்னு வர்றாரு. கணிகண்ணா வந்து ராஜாவுடைய அரண்மனையில வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் வந்து கணிகண்ணா வந்து என்ன பண்ணாங்க, ஆச்சாரியர் வந்திருக்காரு, குரு மகாராஜ் வந்திருக்காருன்னு போய் அவர் நமஸ்காரம் பண்ணி அவர் வரவேற்று உட்கார வச்சு அவருக்கு சேவை எல்லாம் பண்ணாங்க. குரு மகாராஜ் தங்கறதுக்கு இடம்லாம் ஏற்பாடு கொடுத்துட்டு அவர் வேலைக்கு போனாங்க. ஒரு வயசான பாட்டி, அந்த மாதையை விட ரொம்ப வயசாகும், அவர் நடக்கவே முடியாது. அந்த பாட்டி வந்து ரொம்ப உற்சாகமா வந்து சேவை பண்றாங்க. ஆச்சாரியர் நம்ம இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரமெல்லாம் கூட்டி பெருக்கி கோலெல்லாம் போட்டு ஆச்சாரியருக்கு தண்ணி கொண்டு வச்சு அவருக்கு பிரசாதம் எல்லாம் பண்ணி கொடுத்து. ஆனா வயசு ரொம்ப ஆயிடுச்சு. வயசுனா நடக்க முடியாத அளவுக்கு வயசு, உடம்பெல்லாம் ஊனாயி அவங்க நடக்க முடியாத வயசு அவங்க. ஆனா வயசு வந்து 90, மனசு வந்து 16. நமக்கு வயசு 16, மனசு 90. அப்படி ரிவர்ஸ் ஆயிடுச்சு. சர்வீஸா ரொம்ப இப்பதானே நான் பண்ணிட்டு வந்தேன் இல்லையா, நமக்கு அப்படியே ஆப்போசிட்ல. Small center, they are depending on only me. I am only the person going to doing some service there. என்ன விட்டா ஆளே இல்லை, நான் தான் பண்ணணும். சோ அந்த பாட்டி எப்படி இருந்தாங்க, ரொம்ப வயசானவங்க. ஆனா சேவை எப்படி பண்றாங்க, ரொம்ப இளமையா வந்து சேவை பண்ணாங்க. ஆச்சாரியர் பார்த்தாரு, இந்த பாட்டிக்கு மனசுல இருக்கிற ஆர்வம் உடம்புல இருந்தா எப்படி இருக்கும், நல்ல சேவை பண்ணணும்னு இருக்கு. அது ரொம்ப வயசாயிடுது. இவர் யாரு, பெரிய சித்தர் இல்லையா, முன்னாடி சித்தரா இருந்தாரு, யோக சித்தி, அஷ்டாங்க யோகம் எல்லாம் படிச்சிருக்காரு. அந்த பாட்டியை ஒரு குமரியா மாத்திட்டாரு. அந்த பாட்டி என்ன பண்ணாரு, ஒரு குமரியா மாத்திட்டாரு, இளம் பொண்ணா மாத்திட்டாரு. இப்ப நல்ல சேவை பண்ணலாமே, உடம்பு ஒரு தொந்தரவு இல்லையே, சரியா பார்க்க முடியல. யாரா வந்திருக்காங்களா, உன் பேர் என்ன சொன்ன? சாத்விக் ராம். யாரு வந்திருக்கா? சாத்விக் ராமா, வா பாட்டிக்கு கண்ணு தெரியல, வந்து பக்கத்துல இருக்காரு. எனக்கு ஒரு பாட்டி இருந்தாங்க, எனக்கு என்னுடைய பாட்டியோட அம்மா இருந்தாங்க. என் பாட்டியோட அம்மா நாம கோபால், ராதா கோபால். அவங்க நான் போன வச்சுங்களேன், யாரு வந்திருக்கா? ஜெகதீஷா, வாப்பா வாப்பா, பக்கத்துல பாட்டி காது கேட்கல, கண்ணு தெரியுமா, நல்லா இருக்கியா, நல்லா படிக்கிறியா? அந்த மாதிரி வெரி ஓல்ட் அந்த லேடி. அந்த பாட்டிமா வந்து ரொம்ப வயசா இருந்தாங்க. ஆச்சாரியர் என்ன பண்ணாரு, இளம் பொண்ணா மாத்திட்டாரு. இப்ப அவங்க வந்து அயோத்தி ஒரு தடையில நல்ல சேவை பண்ணலாம் அப்படின்னு அவங்க இளம் பொண்ணா மாத்திட்டாங்க. இது வந்து ராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த ஆச்சாரியர் வந்து ரொம்ப பவர்ஃபுல், திருமலிசை ஆழ்வார் ரொம்ப சக்தி வாய்ந்தவரு. அவர் வந்து ஒரு பாட்டியை வந்து எதை குமரியா மாத்திட்டாராமே. அவர் கணிகன் ஒரு டிசைபிள் அங்கதான் ஒர்க் பண்றாரு. ஆச்சாரியருடைய சீடர், திருமலிசை ஆழ்வாருடைய சீடர் வந்து கணிகன் அங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ என்ன பண்றாங்க, இவரு கணிகன் கூப்பிடுறாரு, நீ கூப்பிட்டு உன் ஆச்சாரியர்கிட்ட சொல்லு, என்னைக்கு இளைஞனா பார்த்து சொல்லுங்க. உன் ஆச்சாரியர் கூப்பிட்டு என்னைக்கு இளைஞனா பார்த்து சொல்லு. அவர் சொன்னாரு, என் ஆச்சாரியர் அப்படியே பண்ண மாட்டாரு. சரி, உன் ஆச்சாரியர்கிட்ட போய் சொல்லு, இது செஞ்சே ஆகணும். நீ முதல்ல கிருஷ்ணா இப்படி ஆர்த்தி பண்றாங்க. சோ ஆச்சாரியர் வந்து அப்படிலாம் பண்ண மாட்டாரு. சரி, நீ முதல்ல என்ன புகழ்ந்து பாடு. உனக்கு நான் ராஜாங்கிற மரியாதை இல்ல, நான் போய் உன் ஆச்சாரியனை கூட்டிட்டு வானா கூட்டிட்டு வர மாட்டேங்கிற, என்ன இளைஞனா மாத்தணும்னு சொன்னா யோசிக்கிற நீ முதல்ல என்ன புகழ்ந்து பாடுங்க. அவர் சொன்னாரு, நாராயணனை பாடுற வாயில நரனை பாட மாட்டேன், நாராயணனை பாடுற வாயில நரனை பாட மாட்டேன், மனுஷனை பாட மாட்டேன்.
அப்படின்னா உனக்கு இடம் இல்லை, நீ காஞ்சிபுரத்துட்டே போட்டு, உனக்கு இந்த ஊர்ல வாழ்றதுக்கு இடம் கிடையாது, மரியாதை இந்த ஊரை விட்டு போயிடு, ராஜாவை எடுத்து பேச நீ ஊரை விட்டு போன. சரி ஓகே, ஒரு வைஷ்ணவருக்கு என்ன, யாரும் முறை யாரும் கேள்வி, எங்கனாலும் போய்க்கலாம் இல்லையா, இந்த சென்டர் இல்லைன்னா இன்னொரு சென்டர் அப்படி அப்படி இல்ல, இந்த சென்டர்லயே சர்வீஸ் பண்ணு இல்ல பிரபு, எல்லாம் இஸ்கான் பிரபு, அந்த சென்டர்ல போனா என்ன, இந்த சென்டர்ல போனா அங்க எனக்கு பிடிக்கல பிரபு, இங்க வந்துட்டேன் பிரபு, அப்படி இல்ல இல்ல பிரபு, இங்கே நல்லா சேவை பண்ணலாம், கொஞ்சம் டாலரேட் பண்ணி சேவை பண்ணு. காந்திகண்ணனை போக சொல்லிட்டாரா, காந்திகண்ணன் வந்தாரு, பட்டி படிக்கலாம் எடுத்துக்கிட்டாரு, ஆச்சாரியர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, காந்திகண்ணா எங்க புறப்பட்டுட்ட, அப்ப நடந்ததெல்லாம் சொல்றாரு. ஆச்சாரியரே இந்த மாதிரி ராஜா வந்து என்ன ஊரை விட்டு போக சொல்லிட்டாரு. ஏன் போக சொன்னாரு, அவர் வந்து கேள்விப்பட்டாரா இந்த பாட்டியம்மாவை நீங்க வந்து எல்லாம் குமரியா மாத்திட்டீங்கல்ல, அவரை மாத்தணும்னு சொன்னாரு. எங்க ஆச்சாரியர் அப்படி பண்ண மாட்டேன்னு சொன்னேன். சரி அப்புறம் என்ன அவர் புகழ்ந்து பாட சொன்னாரு, அதுவும் மாட்டேன்னு சொல்லிட்டேன். நாராயணன் பாடுற வாயில போய் நடன எல்லாம் பாட மாட்டேன்னு சொல்லிட்டேன். சரி இப்ப என்ன பண்றது, ராஜா இந்த ஊர்ல இருக்கக்கூடாது போன்னு சொல்லிட்டாரு, நான் போறேன். ஓ அப்படியா, நீ போறியா, நீ இல்லாத ஊர்ல எனக்கு என்ன வேலை, அதான் நானும் வரேன் போலாம். ஆச்சாரியர் கிளம்பினாரு. அவ பார்த்தா பெருமாள் வந்து ஆதிசேஷன்ல பள்ளி வந்திருக்காரு. பெருமாளை பார்த்தாரு, கணிகண்ணன் போறான், நானும் போறேன், நீங்க என்ன பண்ண போறீங்க, கிளம்புங்க போலான்னு. கணிகண்ணன் போகிறான், தாமரும் பூங்கச்சி மணிவண்ணா துணியுடைய சென்னா புலவனும் போகிறேன், நீ உன் பையனாக பாய் சுருட்டிக்கோ. இந்த பாய் மாதிரி மேட் இருக்கு இல்லையா, அந்த மேட் மாதிரி. நீங்க கேரளா யாரும் பாத்திருக்கீங்களா, ஓல்டு கேரளா, இப்பவும் ஒரு சில இடங்கள் ரொம்ப டீப் உள்ள ஃபாரஸ்ட்ல எல்லாம் போனோம்னா மழை பெய்ஞ்சிட்டே இருக்கு கேரளா. இந்த கேரளால என்ன பண்ணுவாங்க, இந்த ஆண்கள் இருக்காங்கல்ல, கொடை இப்படி வச்சிருப்பாங்க, இந்த வேட்டி இப்படி கையில பிடிச்சிருப்பாங்க, அப்படி போவாங்க. ஏன்னா எப்பனாலும் மழை பெய்யும், கொடைக்கு வச்சிருப்பானா மழை பெய்யும், இப்படி பிடிச்சிக்கலாம், வேட்டி தூக்கி வச்சுக்கலாம், ஆனா கீழே சகதி ஆயிடும். இவர் என்ன பண்ணாரு, சரி சொன்ன உடனே பாம்பு சுருட்டி ஆதிசேஷத்துக்கு அவர் சுருட்டி வச்சுட்டு, ஆதிசேஷன் சுருட்டி வச்சுட்டு அவர் ஆச்சாரியர் பின்னாடி போறாரு. முன்னாடி கணிகண்ணன் போறாரு, பின்னாடி ஆழ்வார் போறாரு, அவருக்கு பின்னாடி பெருமாள் போறாரு. பெருமாள் போறது தாயார் லட்சுமி பார்த்தாங்க, அதிக பெருமாள் உள்ளது ஊர்ல எனக்கு என்ன வேலை, அவங்க கிளம்பிட்டாங்க. லட்சுமி தேவி போறாங்க பார்த்த உடனே அங்க சிவபெருமான் இருக்காரு காஞ்சிபுரத்துல ஏகாம்பரேஸ்வரர். ஓ இங்க பெருமாள் லட்சுமி இல்லாத ஊர்ல நமக்கு என்ன வேலை, அவரு கிளம்பிட்டாரு. அவரு போறான்னு பார்த்துட்டு காமாட்சி அம்மன் இருக்காங்க அங்க, காமாட்சி பார்வதி, அவரும் கிளம்பிட்டாங்க. என்னடா அது, அவரு சிவபெருமான் அப்பாவும் போறாங்க, அம்மாவும் போறாங்க, முருகர் போயிட்டாரு, கணபதி எல்லாம் ஊரை விட்டு கிளம்பிட்டாங்க. போனா காஞ்சிபுரத்துல இருக்கிற டெம்பிள் இருக்கிற டெய்டி எல்லாம் இறங்கி ஊர்வலமா போயிட்டு இருக்காங்க. எல்லா டெம்பிள் டெய்டியும் கோயில இருந்து இறங்கி ஒரு பெரிய ப்ரொசஷனே போகுது. முன்னாடி கணிகண்ணன், அவருக்கு பின்னாடி ஆழ்வாரு, அவருக்கு பின்னாடி பெருமாள், அவருக்கு பின்னாடி லட்சுமி தேவி, அவருக்கு பின்னாடி சிவபெருமான், அவருக்கு பின்னாடி பார்வதி, அதுக்கப்புறம் கணபதி, அப்புறம் முருகா, அப்புறம் சோமனி டெமிகாட்ஸ். காஞ்சிபுரமே இல்லாய் போச்சு, சூன்யமாயிடுச்சு. ராஜாவுக்கு பயம் வந்துருச்சு, எல்லா மக்கள் எல்லாம் ஓடி வந்தாங்க. என்ன பாவம் பண்ணீங்க நீங்க, என்ன குற்றம் பண்ணீங்க, எல்லா பகவான் உட்பட எல்லா தேவர்களும் கோயில விட்டு போயிட்டு இருக்காங்க. ராஜா ஓடி வர்றாரு, ஐயோ பெரிய அபராதம் ஆகி போச்சு. ராஜா என்ன பண்ணாரு, ஓடி வந்து கடைசியா ஒரு தேவதை போயிட்டு இருந்தான், அந்த ஊருடைய காவல் தேவதை. அவட்ட சொன்னா, ஏய் நீ என்ன கோச்சின்னு போற, நான் உன்னை எப்படி எல்லாம் பூஜை பண்ணிட்டு இருக்கேன், காலையில தவறாம உனக்கு ஐயர் வந்து பூஜை பண்றாரு, நிவேதனம் பண்றாரு, நீ போலாமா, நான் போகாம இருக்கணுமா, நான் நிக்கணுமா, ஆமா முன்னாடி போற நிக்க சொல்லு. அப்படி முன்னாடி வந்தா கணபதி போயிட்டு இருக்காரு, முருகர் பாருங்க, சுப்பிரமணியா, ஓ சுப்பிரமணியா, மயில்வாகனா, கார்த்திகேயா, சண்முகா, ஆறுமுகா, போகாதப்பா, ஓ நான் நிக்கணுமா, என் அண்ணாவை நிக்க சொல்லுங்க. அவர் கணபதி போனாரு, ஓ கணபதி, ஓ லம்போதரா, அப்புறம் கஜானனா, கணேஷா, இல்லப்பா நான் நிக்கணுமா, என் அம்மாவை நிக்க சொல்லுங்க. அம்மாட்ட போனா, ஓ பார்வதி ஜெகன்மாதா, இல்லம்மா நான் நிக்கணுமா, என் பிரபுவை நிக்க சொல்லுங்க. அப்ப மகாதேவத்தை போனாரு சிவபெருமான்ட்ட போய், மகாதேவா நீங்க ரொம்ப கருணை உள்ளவராச்சே, யாருக்கையும் கோவப்படவே மாட்டீங்களே, எல்லாத்தையும் அன்பா இருப்பீங்களே, பாவிகளை கூட ரசிக்கிறவராச்சே, நீங்க பூதகணங்களுக்கு எல்லாம் அடைக்கலம் கொடுக்கிறவராச்சே. சிவபெருமானுக்கு பூதநாதன் பேர், பூதகணங்களுக்கு எல்லாம் அடைக்கலம் கொடுப்பாரு. அவர் சொல்றாரு, நீங்க பூதங்களுக்கு எல்லாம் அடைக்கலம் கொடுக்குறீங்க, எனக்கு அடைக்கலம் தர மாட்டீங்களா, நீங்க வரமாட்டீங்களா, ஓ நான் வரணுமா அப்படின்னா லட்சுமி தாயாரும் பெருமாளுக்கு இருந்தாலும் வருவேன். அப்ப நேரம் லட்சுமி அம்மாட்ட போனாங்க, ஓ மகாலட்சுமி என்னை விட்டு போயிடாதுமா, ஓ நான் உங்க கூட இருக்கணுமா, என் பெருமாள் இருந்தா நான் இருப்பேன். அப்ப நேரம் பெருமாள்கிட்ட வந்தாரு, ஓ
ஓ பகவானே, எப்பெருமானே, மாதவனே, கேசவனே, கோவிந்தனே, நாராயணா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, போகாதப்பா, இருப்பா இங்கே உனக்கு குறையெல்லாம் பாத்துக்கிறேன். ஓ நான் இருக்கணுமா? ஆச்சாரியர் தான் இருப்பேன். ஆச்சாரியர்கிட்ட போய் சொல்லுங்க. அவர் நேரம் ஆச்சாரியர் வந்தாரு. ஓ ஆச்சாரியரே என்ன மன்னிச்சிருங்க, நான் பெரிய குற்றம் பண்ணிட்டேன், போகாதீங்க, காஞ்சிபுரத்துக்கு போயிடாதீங்க. அப்ப ஆச்சாரியர் என்ன சொன்னாரு? ஓ நான் இருக்கணுமா? அப்படின்னா என் சீடர் தான் இருப்பேன். அப்ப எங்க போயிருந்தாரு? நேர கணிகண்டன் காலில் போய் விழுந்தாரு. கணிகண்டன் காலில் விழுந்ததுமே அவருக்கு உடம்புல நடுக்குது. ஒரு ராஜா வந்து ஏன் காலில் விழுறாரு? அப்ப ஆச்சாரியர் என்ன சொன்னாரு? பகவான் என்ன சொன்னாரு? தேவர்கள் என்ன சொன்னாங்க? பகவான் எங்க இருக்காங்களோ அங்கதான் தேவர்கள் இருப்பாங்க. பகவான் எங்க இருக்காரோ அங்கதான் தேவர்கள் இருப்பாங்க. ஆச்சாரியன் எங்க இருக்காரோ அங்கதான் பகவான் இருப்பாரு. ஆச்சாரியன் எங்க இருப்பாரு? எங்க வைணவர்களுக்கு மரியாதையும் சேவையும் செய்யப்படுகிறதோ அங்கதான் குரு இருப்பாரு. எங்க வந்து வரக்கூடிய வைஷ்ணவர்களுக்கு வைஷ்ணவரா நம்ம சேவை பண்றோமோ, அவங்ககிட்ட அன்பு செய்யறோமோ, அவங்ககிட்ட குற்றம் இல்லாம குறை கண்டுபிடிக்காம நல்லபடியா நடத்துக்கிறோமோ அப்ப குரு திருப்தி அடையும். குரு திருப்தி அடைச்சுட்டா பகவான் இங்கதான் இருப்பாரு, இங்கே போக மாட்டேன். அப்ப கணிகண்டனுக்கு வந்து ரொம்ப மனசியா, ஏன்னா வைஷ்ணவா பரதுக்கு துக்கி கிருபாமுதி, வைஷ்ணவா தயா சிந்து இல்லையா, கருணா சிந்து. அவர் சொன்னாரு, இல்ல இல்ல நான் போக மாட்டேன், நீ காலையில விடாதீங்க, நான் போக மாட்டேன். ஆச்சாரியர் திரும்பி பார்த்தாரு. ஆச்சாரியர் சொன்னாரு, ஆச்சாரியர் நான் போக வேண்டாம் முடிவு பண்ணிட்டேன், இங்கே எடுத்துக்கலாமா? அப்படியா? ஓ எடுத்துக்கலாமே, போலாம், எடுத்துக்கலாம். அவர் திரும்பி பெருமாள் பார்த்தாரு. பெருமாளே நீ என்ன பண்ற? நீ என் கூட வா. அங்க வந்து உன் பாய வச்சு படுத்துக்கொண்டு அந்த பாம்பு படிக்காத வரைக்கும் இங்க வச்சுட்டு இருக்காரு. அவருக்கு அதை வச்சு நடந்து வர்றாரு. பகவான் என்ன பண்ணாரு? அந்த ஆதிசேஷன் சுருட்டி இங்க வச்சுக்கிட்டாரு, அப்படின்னு நடந்து வர்றாரு. அவர் வந்து ஆழ்வார் சொன்னாரு, கணிகண்ணன் போக்குவழிதான், கணிகண்ணன் போறதில்லை, தாவரும் பூங்கச்சி மணிவண்ணா துணியோடைய செல்ல உணவரும் நானும் போறதில்லை, நீ உன் பையனாவ பாய் வச்சுக்கோ. அப்படியா? உடனே வச்சுட்டேன். அப்படி பண்ண அதான் சொன்ன வண்ணம் செய்த பெருமா. ஆச்சாரியன் என்ன சொல்றாரோ பகவான் செய்வார். ஆச்சாரியன் என்ன சொல்றாரோ பகவான் செய்வார். அதாவது நேற்று கூட பேசிட்டு இருந்தோம், நேற்று பேசிட்டு இருந்தோம் நினைக்கிறேன். பிரபுபாதர் வந்து தெலுக்கந்தான்ல போய் இந்த இடத்துல ஒரு கோயில் வரும்னு சொன்னாரா, இன்னைக்கு கோயில் வந்துருச்சு. பொட்டானிக்கல் கார்டுல பாதம் வச்சிருக்காரு, கோயில் வந்துருச்சு. அவ்வளவுதான். ஒரு தூய பக்தனுடைய விருப்பத்தை பகவான் நிறைவேற்றிடுவார். அதே மாதிரி அந்த பக்தன் என்ன சொல்றாரோ அது பகவான் செய்வார். பாருங்க, ஆச்சாரியன் விரும்புறத, ஆச்சாரியன் சொல்றத பகவான் சிறமை கொண்டு செய்யறாரு. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? 100 மடங்கு இருக்கணும். ஆன்மீகருடைய கட்டளை. ஆச்சாரியன் சொல்லிட்டாரு, நீங்க உங்க பையனால பாய் வச்சுக்கோங்க, அவர் வச்சுட்டு ஆதிசேஷன் பாம்பு பறிக்கிறதுக்கு வச்சு பறிச்சு. இந்த பெஸ்டிவல் வந்து வருஷம் நடத்துவாங்க காஞ்சிபுரத்துல. அங்க வந்து ஒரு வில்லேஜ் இருக்கு. இவங்க என்ன பண்ணாங்க, டைட்டிஸ் எல்லாம் டெம்பிள்ல இருந்து இறங்கி அந்த வில்லேஜ் வரைக்கும் போயிட்டாங்க. அதனால வருஷம் இந்த பெஸ்டிவல் வந்து வில்லேஜ் வரைக்கும் போய் ஒரு செலிப்ரேஷன் பண்ணிட்டு வருவோம். அது மாதிரி குருவோடைய கருணை ஒருத்தருக்கு வேணும்னா நாம வைணவர்களே சந்தோஷப்படுத்தணும், வைணவருக்கு சேவை பண்ணணும். அவங்கள வந்து அபராதம் செய்யக்கூடாது, குற்றம் காணக்கூடாது, குறை கண்டுபிடிக்க கூடாது, அவதூறு பேசக்கூடாது. வைஷ்ணவர்களை வைஷ்ணவராகத்தான் பார்க்கணும். நம்ம கூட சேவை பண்ற எல்லா பக்தர்களையும் வைஷ்ணவராக பார்க்கணும். அவங்க கொஞ்ச நாள் வந்து பயிற்சி பண்ணாலும் சரி, நீண்ட காலம் பயிற்சி பண்ணாலும் சரி, இல்ல நம்ம கூட சக பக்தர்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே வைஷ்ணவர். அவங்க பகவானுக்கு சேவை பண்றாங்க, பகவான் அவங்க உச்சரிக்கிறாங்க. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. ஏதாவது கொஞ்சம் மனசு கஷ்டப்படுத்திட்டோம் போச்சு. இந்த பரமபதம் விளையாடுறது பாத்திருக்கீங்களா? பரமபதம் இந்தியால இருக்கும். பெரிய கட்டமா போட்டு பெரிய பாம்புல இருக்கு, டைஸ் விளையாடுறாங்க. சின்ன ஏணி, சின்ன பாம்பு ஏணியில இருக்கு. பெரிய பாம்பு ஒண்ணு இருக்கும். மேல போய் பெரிய ஏணி போய் மேல போயிடுவாங்க. அங்க போய் அந்த பெரிய பாம்பு கொத்தி சுவாங்கி எங்க தொடங்கலாம் அங்க வந்துருவாங்க. அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நாம ஜபம் பண்ணி சேவை பண்ணி தீட்சை வாங்கி
அப்புறம் வந்து பாகவதம் படிச்சு அப்படியே பக்தி வளர்த்துட்டே வரும்போது எங்கேயாவது ஒரு வைஷ்ணவருக்கு அபராதம் பண்ணோம், எங்க தொடரணுமோ அங்க வந்துடும். அப்புறம் காலங்காலமா ஜெபம் பண்ணிட்டு நாமத்துக்கு ருச்சியே வராது. என்னடா நான் ரொம்ப வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், ருச்சியே வரல. நாமத்துல ருச்சி வரல, பக்தியில இன்ட்ரெஸ்ட் வரல, சேவையில ஆர்வம் வரல. எல்லாம் வைஷ்ணவ அபராதம் பண்ணா அப்படியே கீழே ரொம்ப கவனமா இருக்கும். ஏன்னா நம்ம டீல் பண்றது எல்லாமே பழகிறது வைஷ்ணவம். அதனால ஒருத்தர் எப்பேற்பட்ட பண்டிதனா இருக்கலாம், ஒரு பெரிய பண்டிதனா இருக்கலாம், அல்ல பௌதிக உயர்ந்த கல்வி படிச்சிருக்கலாம். ஆனா அவர் கிருஷ்ண பக்தி எடுத்துக்கல, ஒரு வைஷ்ணவ சங்கத்தை எடுத்துக்கல, ஒரு உண்மையான அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை அணுகலன்னு சொன்னா அவர் பண்ணதெல்லாம் வீண்தான். அவருக்கு துளி கூட பக்தி கிடைக்காது. அந்த பக்தியோட மகத்துவம் தெரியாது. உங்களுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். ரகுநாத பட்ட கோசாமி ஒரு ஆச்சாரியர், நம்முடைய ஆர் கோசாமி ஒருத்தர். காலையில் கூட அவர் பத்தி பேசிட்டு இருந்தாங்க, அவங்க அப்பாவை பத்தி பேசிட்டு காலையில பாகவதம் கிளாஸ்ல. ரகுநாத் தாஸ் கோசாமி அப்பா வந்து தப்பான் மிஸ்ரா. தப்பான் மிஸ்ரா வந்து சைதன்ய மகாபிரபு நெருக்கமான சகாக்கள் ஒருவர். சைதன்ய மகாபிரபு பரமபுருஷோத்தமனான முழுமுதற்கள் ஒருவர். பகவானே பக்தனா வந்து பக்தர்களுக்கு எப்படி சேவை பண்ணணும், பக்தர்கிட்ட எப்படி அன்பு பரிமாற்றம் செய்யணும், ஆன்மீக குருக்கு எப்படி சேவை பண்ணணும், கிருஷ்ணர் மேல எப்படி அன்பு வளர்த்துக்கணும், இத சொல்லி கொடுக்கறதுக்காக பகவானே பக்தனா வந்து. பகவத்கீதை என்ன சொல்றாரு கிருஷ்ணா? நிறைய சொல்லியிருக்காரு. நீங்க எதை கேட்கறீங்க? பகவத்கீதை கிருஷ்ணன் நிறைய சொல்லியிருக்காரு. என்ன வேலைக்கு போக நீங்க எதை கேட்கறீங்க? நிறைய சொல்லியிருக்காரு. ஓகே, எசன்ஸ் ஆஃப் பகவத்கீதா. பகவத்கீதை சாராம்சம் என்ன? பகவத்கீதை சாராம்சம் என்ன? பகவத்கீதை படிச்சு முடிச்சவங்க யாரா இருக்கீங்களா? படிச்சுட்டு இருக்கிறவங்க, படிச்சு முடிச்சவங்க. பகவத்கீதை நோக்கம் என்ன? சரி, எல்லாம் சரணடையணும். சரி, கிருஷ்ணர் சரணடையும் சொல்றாரு. அப்புறம் கிருஷ்ணரை சரணடையணும். அப்புறம் இவ்வளவுதானா? பகவானுக்கு சேவை பக்தி தொண்டு செய்யணும் இல்லையா? ரைட்டு. கிருஷ்ணரை சரணடையணும், பக்தி தொண்டு பண்ணணும். அப்புறம் நான் இந்த உலக அறியாமிருந்து விடுபடணும். இப்ப ஆர்டர் வைஸா வரும். நீங்க எல்லாம் தலைகீழ வரீங்க. ஆர்டர் வைஸா வரும். முதல்ல அறியாமிருந்து விடுபடணும். ரைட், அறியாமிருந்து விடுபடணும். அப்புறம் கிருஷ்ணரை பரம புருஷோத்தமனான குருமுகங்களை ஏற்று சந்தேகம் இல்லாம யோமாமேவா சம்மூடோ ஜானாதி புருஷோத்தமம் சர்வவித் பதிதேமம் சர்வபாவேன பாரதா. யார் ஒருத்தர் என்ன சந்தேகம் இல்லாம பரம புருஷோத்தமனை ஏத்துக்கிறாங்களோ, யோமாமேவ அசம்மூடோ. அசம்மூடனா வித்தவுட் டவுட். யோமாமேவ அசம்மூடோ ஜானாதி புருஷோத்தமம். என்னை யாரு புருஷோத்தமனை ஏத்துக்கிறாங்களோ அவங்க சர்வவித். அவை படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டியது உலகத்துல ஒண்ணுமே இல்லை. கிருஷ்ணரை யாரு முழுமுதற் கடவுளை ஏத்துக்கிறாங்களோ அவங்க இந்த உலகத்துல படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விஷயம் கிடையாது. ஆல்மோஸ்ட் இட் இஸ் கம்ப்ளீட்டட். கம்ப்ளீட் ஆல் இஸ் கிராஜுவேட் பிஎஸ்சி முடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான். அப்புறம் என்ன பண்ணுவாங்க? சர்வவித் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன தத்துவம் பேசி சண்டை போட்டு ஆர்கியூ பண்ணிருப்பாங்க. நோ, ஓ நான் பகவத்கீதை படிச்சிட்டேன், நீங்க வாங்க 2 பேரும் தர்க்கம் பண்ணலாம். நோ, பஜதேமா பக்தி தொண்டு செய்வார். பகவத்கீதை படிக்கிறது தர்க்கம் பண்றதுக்கோ, நம்ம பாண்டியத்தை காமிக்கிறதுக்கோ, ஆர்குமெண்ட் பண்றதுக்கோ இல்ல. பஜதேமா பக்தி தொண்டு செய்வார். அவருக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு இல்ல. சர்வபாவேன பாரதாவை எல்லாம் மறித்தவர் ஆகிட்டார். அப்ப பகவத்கீதை படிச்சா முதல்ல அறியாமை போகும். கிருஷ்ணரை முழுக்க ஏற்றுக்கொள்ளணும். அவரை சரணடைச்சு அவருடைய பக்தனார். மன்மனாபவ மத் பக்தோ மத்தியா ஜீமா நமஸ்குரு மாமேவை சத்தியம் தே பிரஜானி பிரியோஸ். ப்ராமிஸ் பண்றாரு. நீங்க எல்லா நீங்க வந்து எப்போ என்ன உங்க மனசுல நினைச்சுட்டே இருங்க, எனக்கு பக்தனா இருங்க, எனக்கு நமஸ்காரம் பண்ணுங்க, சத்தியமா சொல்ற நீங்க என்கிட்ட வந்து. ஆனா இதெல்லாம் பண்றோமா? அதான் இதெல்லாம் பண்றோமா? பிரபுபாடு இயக்கத்துக்கு வந்து பகவத்கீதை தரத்து பாக்குறோம் இல்லையா? பகவத்கீதைன்னு ஒண்ணு இருக்கிறதே பிரபுபாடு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. அதுல உண்மை இருக்கிறது அப்பதான் தெரியும். எங்க வீட்டுல ஒரு பகவத்கீதை இருந்தது. அது எப்போ எனக்கு படிக்கணும்னு ஆசை வந்தது 7-8 வயசு ஆனதுக்கு அப்புறம். அப்புறம் அது படிக்க முடியல, வாங்கி வச்சிருந்தது. அது போய் என்னுடைய தமிழாசிரியத்தை கேட்டேன், ஐயா நான் பகவத்கீதை கற்றுக்கொள்ள ஆவலாக இருக்கிறேன், எந்த பகவத்கீதை படிக்க வேண்டும்? அவர் சொன்னார், சித்பவானந்த அவருடைய பகவத்கீதை படிக்க வேண்டும். வாங்கி வச்சதுதான், நடக்கவே இல்லை. அப்புறம் இஸ்கான் ஒரு நண்பர் வந்து கூட்டிட்டு போனார். அந்த பகவத்கீதை உண்மை உள்ள போட்டு, என்னடா அது பகவத்கீதை உண்மை உள்ள போட்டுருக்கு. எங்க வீட்டுல ஒரு பகவத்கீதை இருக்கு, இது என்ன உண்மை உள்ள?
அப்ப இதையும் வாங்கணும். அப்ப எனக்கு அதிர்ஷ்டவசமா அந்த ப்ரோபாவுடைய பகவத்கீதை படிச்சேன். ஒருவேளை அந்த பகவத்கீதை படிச்சுன்னா ஏதோ யோகியாவோ போலீஸாக சொல்ல முடியும். எங்க லைட்டே மாறி போயிருக்கு. நானும் வந்து எங்க உட்காந்து ரிஜெக்ட் பண்ணி ஆச்சரியம் வருது இல்ல, பைத்தியம் ஆயிருப்பேன். நல்ல வேலை அது காப்பாத்திட்டேன். இல்லாட்டி அந்த பகவத்கீதை படிச்சுட்டு பிரம்மம், அந்த பிரம்மம் நித்தியமானது, அந்த பிரம்மம் வழிபட்டு சோகம் சோகம் தாந்தாத பிரம்மம், தாந்தாத பிரம்மம், தாந்தாத பிரம்மம் கடைசியில் நான் பிரம்மம் ஆயிட்டேன். நல்ல வேலை ரொம்ப காப்பாத்திட்டேன். அதான் அந்த பாட்டு ரொம்ப அழகா இருக்கு. யாருக்கா தெரியுமா அந்த பாட்டு? எதி நகி பிரபுபாத், ஒருவேளை பிரபுபாதர் தோன்றாமல் இருந்தார், யாரிங்கு என் ஜீவன் காப்பா. யார் நம்மளை காப்பாத்திருப்பாங்க? நேரம் ரோட்ல சண்டை போட்டு இல்லையா? பிரபுபாத் காப்பாத்திட்டார். அப்ப என்ன ஆச்சு? என்ன கதை பேசிட்டு இந்த மாதிரி போச்சு. ரகுநாத் தாஸ் கோஷே பஸ் கைதன்ய மாவட்ட போய் சொல்லு. அப்போ பகவத்கீதையை ஃபாலோ பண்றோமா நம்ம? பிரபுபாத் இயக்கத்துல வந்து பாருங்க, பகவத்கீதையை முழுசா படிக்கல, டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கிற நிறைய கேளுங்க. நான் 10 பகவத்கீதை கொடுத்தேன், 100 பகவத்கீதை கொடுத்தோமா, நீ எவ்வளையா படிச்சுட்டு படிக்கல. சரி, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? வந்து புரியல. நோ, ஃபர்ஸ்ட் வந்து பிரபுபாத் புக்கு நாம படிக்கணும் நமக்காக. ஏன் ஆத்மாவை காப்பாத்திக்க இன்னொரு ஆத்மாவை எப்படி காப்பாற்ற முடியும்? முதல்ல என்னுடைய ஆத்மாவை காப்பாற்றணும் இல்லையா? பிரபுபாத் புக்கு எழுதிக்கிறது விநியோகத்துக்கு மட்டும் அல்ல, நாம முதல்ல படிக்கணும். அட்டை முதல் அட்டை வரை படிக்கணும். பிரபுபாத் புக் 10th பேஜ் கடைசி பேஜ் வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 1/2 hour ஆகுது. பிரபுபாத் வந்து 1 hour, ரெகஸ்டா 1 hour, பிரம்மச்சாரி 2 hour. They have to study my books. படிச்சே ஆகணும். புக்கு மட்டும் படிக்கல. எவ்வளவு பேர் தினம் பிரபுபாத் புக் படிக்கிறீங்க? எவ்ரிடே பிரபுபாத் புக் ரீட் பண்ற போய் சொல்லக்கூடாது. சரி, பிரபுபாத் புக் படிக்கலன்னு என்ன நான் சொல்லிடுறேன். பிரபுபாத் புக் படிக்கல, ஆனா நல்லா வரோம், சேவை பண்றோம், பக்த சங்கத்துல ஒரு நாள் நான் எவ்வளவு சேவை பண்ண தெரியல. அந்த மாதாஜி நான் அப்படி சொல்லிட்டேன், எனக்கு அழுகையா வருது. நான் இனிமே கோயிலுக்கே வரமாட்டேன், சேவையே வேண்டாம், நான் வீட்டுல ஜாப் பண்ணிக்கிறேன், எனக்கு அந்த வந்து நிம்மதியே இல்லை மாதாஜி, அப்படி சொல்லிட்டாங்க மாதாஜி. இதுதான் நடக்கும். பிரபுபாத் புக் படிச்சேன்னு வச்சுங்களேன், மாதாஜி பிரபுபாத் சொல்லியிருக்காரு, பௌத்த கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு, மாத்ரான் பர்ஷாஸ்து கௌந்தயா சீனோசன் சுகுதுக்கதா அகமா பாயினோ அனித்ய தாம் திதிக்ஷக்ஷ பாரதா. சகிச்சு கொள்ள பழகணும் மாதாஜி, நம்மள இந்த உடல் விட்டு போகணும் பகவான்ட்ட. அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இல்ல இதுதான் வரும். இது படிச்சே பிரபுபாவுக்கு படிச்சே இதுதான் நடக்குது. ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, நாலேஜ் இருக்கு, ரியலைசேஷன். நம்ம படிக்கிறோம், சிலர் படிக்கிறதே இல்ல, சிலர் படிக்கிறாங்க, பட் பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் அப்போ ஃபெயிலியர். நம்ம தொடர்ந்து பிரபுபாத் புக் வாசிட்டே இருக்கணும். சாரி, there is no any compromise. இதுல வந்து காம்ப்ரமைஸே கிடையாது. Definitely they have to read every day half an hour. So இன்னைக்கு நீங்க எல்லாரும் ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க. எவ்வளவு பேர் தினமும் half an hour பிரபுபாத் படிக்க ரெடியா இருக்கு? அட் திஸ் மொமெண்ட் இன்னைக்கு போன உடனே எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, நான் half an hour புக் படிச்சுட்டு தான் தூங்குவேன். எனி புக் நீங்க எது படிச்சுக்கோ, ஸ்மால் புக், பிரபலா டீச்சிங் ஆஃப் பிரபலாத், டீச்சிங் ஆஃப் பிரபலாத் மகாராஜ், லைஃப் நம்ம சொல்ற ஏதோ ஒரு என்ன புக் பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு half an hour. செய்வீர்களா? ஐயே மேல வரலையே. செய்வீர்களா? எங்க ஊர்ல ஒரு அம்மா இருந்தாங்க, செய்வீர்களா அப்படின்னு, செய்வீர்களா அப்படின்னா 2 கை தூக்கி ஹரிபோல் சொல்லு, ஹரிபோல். ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கீங்க. ஹரிபோல் சொன்னா இந்த சென்ட்ரல் இருக்கிறவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணணும், சாதனை ரிப்போர்ட்ல வரணும். நான் 2 மணி நேரம் பிரபுபாத் புக் படிச்சேன். இது வந்து நம்முடைய முன்னேற்றம் தான். ஆக்சுவலி இது வந்து நம்ம வந்து போர்ஸ் பண்ண முடியாது. என்ன அவரு கிளாஸ் கொடுக்க வந்தாரு சொல்லிட்டு போன புக்கெல்லாம் படிக்கிறாரு அப்படிலாம் நான் சொல்ல முடியாது. ஆக்சுவலி இப்ப நான் ரெக்வஸ்ட் தான் பண்ணேன், நம்ம எல்லாருடைய பெனிஃபிட் கார்டு. ஸோ பிரபுபாத் புக்கு டெஃபினட்டா நம்ம ரீட் பண்ணணும். நம்ம பிரபுபாத் புக் ரீட் பண்ணோம்னா நம்ம வந்து ஸ்ட்ராங் டிவோட்டி ஆகும். நீங்க யாருக்கு வேணா சேலஞ்ச் பண்ணலாம். நீங்க பிரபுபாத் புக் ரீட் பண்ணா, ஈவன் பிரபுபாத் சொல்றாரு, we are not scientists but we have challenge scientists. நான் விஞ்ஞானி கிடையாது நாங்க, ஆனா விஞ்ஞானிக்கு சவால் விடுவோங்கிறாரு. எப்படி முடியுது? ஏன்னா கிருஷ்ணன் எங்க பக்கம் இருக்காரு, சொல்றாரு பிரபுபாத் கிளாஸ்ல, கிருஷ்ணன் எங்க கூட இருக்காரு, நாங்க விஞ்ஞானிக்கே சவால் விடுவோம். அது பண்ணாரு பிரபுபாத். அதனால பிரபுபாத் புக் நம்ம டெஃபினட்டா ரீட் பண்ணணும். தயவுசெய்து என்னுடைய அன்பான வேண்டுகோள், இது வந்து போஸ்ட் பண்ணியோ கட்டாயப்படுத்தியோ சொல்லல, என்னுடைய அனுபவத்துல சொல்றேன், தயவுசெய்து புக் பண்ணுங்க.
ஏன்னா நிறைய இடத்துல பாக்குறேன், நிறைய பக்தர்கள் புக்கு படிக்காம சின்ன சின்ன விஷயத்துல வந்து மனசு இதாயிட்டு சேவையை விட்டு போயிடுறாங்க, சாண்டிங் பண்ணாம விட்டுடுறாங்க. ஸோ நம்ம எப்ப ஸ்ட்ராங்காகவும் புக் ரீட் பண்ணணும், ரொம்ப புக் ரீட் பண்ணணும். நித்தியம் பாகவத சேவையா, எவ்ரிடே வி ஹாவ் டு ரீட் பாகவதம், வி ஹாவ் டு சர்வ் பாகவதா, புக் பாகவதா அண்ட் டிவோட்டி பாகவதா. புஸ்தக பாகவதம், பக்தர் பாகவதம் ரெண்டு பேருக்கு நம்ம சேவை பண்ணியே ஆகணும். நம்ம ஃபீல்ட் ஆகணும், நம்ம கிருஷ்ண கான்சியஸ்ல ஸ்ட்ராங் ஆகணும், நம்ம கிருஷ்ண கான்சியஸ்ல ப்ராக்ரஸ் ஆகணும் அப்படின்னா we have to do, must do this. பண்ணிதான் ஆகணும். there is no other way. ஒரு வழியே இல்லை. நம்ம கிருஷ்ணனோட புண்ணியத்தை அடையிறதுக்கு, கிருஷ்ணனோட வந்து உறுதியாகிறதுக்கு இந்த ரெண்டு விஷயம் பண்ணிதான். புத்தக பாவதற்கும் பக்தர் பாவத்துக்கும் சேவை செய்துதான் ஆக வேண்டும். இதை மகாபிரபுவே செய்யறார். அவர் முழுமுதற் கடவுள். மகாபிரபு முழுமுதற் கடவுள். அவர் என்ன பண்ணாரு, இந்த 4 விஷயம் நான் பகவத்கீதை சொன்னேன், ஆனா யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆத்மாவை உணர மாட்டேங்கிறாங்க, அப்புறம் என்ன முழுமுதற் கடவுளா ஏற்றுக்கு தயங்குறாங்க, எனக்கு சேவை சரணாகதி பண்ண தயங்குறாங்க, எனக்கு சேவை பண்ண தயங்குறாங்க. நானே போய் எப்படி காமிச்சு கொடுத்தாரு. நானே வந்து பக்தனா போய் ஆத்ம தளத்தில் எப்படி செயல்படுறது, வைஷ்ணவருக்கு எப்படி சேவை பண்றது, கிருஷ்ணர் எப்படி சேவை பண்றது, அவர் நாமத்தை எப்படி உச்சரிக்கிறது, அவர் மேல எப்படி அன்பு வளர்த்துக்கிறது, நானே பர்சனலா போய் சொல்லிக் கொடுக்கணும். அதான் பகவானே ஆச்சாரியனா வந்து சைதன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள். ஆனா அவரு ஆச்சாரியனா வந்து ஆச்சாரியனுடைய ஸ்தானத்தை ஏற்றுட்டு கிருஷ்ண பக்தியை அவர் அனுபவிக்கவும் செஞ்சாரு, அந்த பிரச்சாரம் செய்து. அப்போ சைதன்ய மகாபிரபு 6 சீடர்கள், கோஸ்வாமிகள் 6 பேர். அதுல ரகுநாத பட்ட கோஸ்வாமி, அவர் வந்து தப்பான் மிஸ்ராங்கிற பிராமணருடைய பையன். தப்பான் மிஸ்ரா வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ ரகுநாத் வந்து இந்த மாதிரி சின்ன பையனா இருப்பாரு. கரெக்டா வந்து உட்காந்து, இந்த பேர் என்ன? ரச்சிதவேல். ஓகே, வெரி குட். சோ ரச்சிதவேல் இருக்காது, இவரோட சின்ன பையன் தான். ரகுநாத் வந்து சின்ன குழந்தை, ரகுநாத் பட்டன். அவங்க அப்பா வந்து கிழக்கு வங்காளம், இப்ப பங்களாதேஷ், அங்க வந்து அவரோட டீச்சரா பிராமணரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாரு. சைத்தன்ய மகாபிரபு வந்து கிழக்கு வங்காளம் போன போது அவர் வந்து அப்ப நிமாய் பண்டிதரை மீட் பண்ணி அவருக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் இருந்தது. நான் யாரு குருவா எடுத்துக்கணும், இந்த மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, என்னுடைய லட்சியம் என்ன, இவருக்கு ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டா உள்ளுக்குள்ள அவருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு, உள்ளுக்குள்ள அந்த ஆர்வம் இருக்கு. எனக்கு ஒரு நல்ல குரு வேணும், நான் வந்து என்ன ஃபாலோ பண்ணணும், நான் என்ன செய்யணும், இந்த மனித வாழ்க்கையுடைய லட்சியம், வாட் இஸ் தி கோல் ஆஃப் ஹியூமன் ஃபார்ம் ஆஃப் லைஃப், ஹியூமன் லைஃப் உடைய கோல் என்ன, இதெல்லாம் தேடிட்டு இருக்காரு அவரு. அப்போ நிமாய் பண்டிதர்கிட்ட போய் கேட்டாரு, ஓ நிமாய் பண்டித், நான் கேள்விப்பட்டேன் நீங்க ஒரு பெரிய பண்டிதர், நீங்க நவதீப்ல வந்திருக்கீங்க, எனக்கு சொல்லிக் கொடுங்க. அப்போ மகாபிரபு சொன்னாரு, நீங்க ரொம்ப ஹரே கிருஷ்ணா முதல் சொல்லிட்டே இருங்க. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே. நீங்க கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ணுங்க, நாம சொல்லிட்டே இருங்க. அப்புறம் வந்து நீங்க காசிக்கு போங்க, நீங்க காசியில போயிருங்க, நான் அப்ப சன்னியாசி எடுத்துட்டு வருவேன், அப்ப நான் உங்க வீட்டுல பிரசாதம் சாப்பிடுவேன், வந்து தங்குவேன்னு சொன்னேன். இப்ப ரகுநாத் சின்ன பையன், அப்ப ரகுநாத் சொன்னாரு, நீ மேரேஜ் பண்ணாத, நீ பிரம்மச்சேரியாரு, அப்பா அம்மாவுக்கு சர்வீஸ் பண்ணு, அவங்க லைஃப் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ விருந்தாவன் போயிடுங்க. எப்ப சின்ன வயசுல சொன்னது. ரகுநாத் வந்து அழகு. ரகுநாத் வந்து அவருக்கு மகாபிரபுடைய சங்கம் விட்டு போக முடியல. கொஞ்ச நாள் தான் மகாபிரபு ஈஸ்ட் பெங்கால்ல இருந்தாரு. அவரு அழகு, சின்ன குழந்தைதான். அவர் வந்து மகாபிரபு அழகு, மகாபிரபு சொன்ன அழாத, நான் வந்து உன்னை பிளஸ் பண்றேன் சொல்லி அவர் ஆசீர்வாதம் பண்ணேன். ஒரு சின்ன குழந்தை, அப்ப இருந்து மகாபிரபு மேல அவ்வளவு அன்பு ரகுநாத் பட்டார். அதே மாதிரி அவங்க அப்பாவுடைய காலெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரகுநாத் கேள்விப்பட்டாரு, சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசி இருந்து பூரியில தங்கி இருக்காரு, அவ மகாபிரபு பார்க்க போலாம். ரகுநாத் வந்து நல்லா குக் பண்ணுவாரு. ரகுநாத் பட்டா வந்து, ரகுநாத் பட்ட கோஸ்வாமியுடைய குவாலிட்டி என்னன்னா, அவர் வந்து எந்த வைஷ்ணவரை பத்தியும் கேட்க மாட்டார், குறை கேட்க மாட்டார். எந்த வைஷ்ணவரை பத்தி யாராவது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாலோ ஏதாவது குறை சொன்னாலும் ஒரு காதை கொத்தி அங்கே போயிடுவார். கேட்டதே இல்லை ஒரு நாள். அந்த வைஷ்ணவரா சொல்லுங்க என்ன பண்ணாரு, நான் இல்லாத பெண்ணை பத்தி என்ன சொன்னாரு, நாம இன்னைக்கு வரலையே வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு நம்ம வரல சென்டருக்கு, நாளைக்கு என்ன பண்ணுவோம், எனக்கு தெரியும் நான் இன்னைக்கு வரல இல்ல, அங்க என்ன நடந்தது எனக்கு தெரியும், இதுதான் நீ சொல்லு நான் கேட்கிறேன். இதை நானே பிரிடிக்ட் பண்ணி சொல்றேன். பேரு பிரம்மா ஆயிடுவாரு, நான் பிரிடிக்ட் பண்ணி சொல்லுவாரு, என்ன பத்தி தானே பேசுறாங்க, ஆனா அந்த சாமிஜி வந்து கிளாஸ்ல என்ன சொன்னாரு கேளுப்பா, அதெல்லாம் இருக்கட்டும், அது இவருக்கு ஞாபகம் இருக்காது, மறந்து போயிடும். ஆனா அந்த 2 பக்தர் இருக்காங்களே, உன்னை பத்தி இதான் பேசுறான், அது ஒரு லிஸ்டே சொல்லுவாரு. பாகவதத்தில் நடந்தது அது தெரியாது, அது மறந்து போச்சு இல்லையா. இதுதான் நம்ம மைண்டோட நேச்சர். நம்ம மனசோட நேச்சர் என்னன்னா,
எதிர்மறையான விஷயங்களையே கேட்டு நல்ல விஷயத்துல மறந்து போயிடும். அப்போ இவர் சொன்னாரு, ரகுநாத் பட்டா. ரகுநாத் பட்டா வந்து லைஃப் டைம்ல யார்கிட்டயுமே வந்து யாருடைய கிரிட்டிசைஸும் கேட்க மாட்டாரு. எந்த வயசுலயும் அவர் பேசவும் மாட்டாரு, எந்த வயதுலையும் குறை சொல்ல மாட்டாரு, எந்த வயசுல குற்றம் சொல்ல மாட்டாரு, யார பத்தி புகார் பேச மாட்டாரு, யார் சொன்னாலும் கேட்க மாட்டாரு. அது பெஸ்ட் குவாலிட்டி. அதுதான் ஒரு வைஷ்ணவத்தை கத்துக்கணும். ரெண்டாவது அவர் ரொம்ப அழகா பாடுவார். பாகவத ஸ்லோகம் இருக்கு இல்லையா, அந்த டிஃப்ரெண்ட் டியூன்ல பாடுவார். ரொம்ப அழகா பாடுவார், நல்லா குக் பண்ணுவார். அப்போ வந்து அவர் என்ன பண்ணாரு, சரி சைத்தன்ய மகாபிரபு போய் நான் வந்து பிரசாதம் பண்ணி கொடுக்கலாம், பூரியில போய் கொஞ்ச நாள் மகாபிரபு கூட தங்கிட்டு பிரசாதம் பண்ணி கொடுக்கலாம்னு கிளம்புறாரு. பூரி போறாரு. எங்க இருந்து காசியில இருந்து பூரி வர. அப்ப காசியில ராம்தாஸ் விப்ராம் ஒரு பிராமணர் இருக்கு. ராம்தாஸ் விப்ராம் அவரு பெரிய ஸ்காலர், பெரிய பண்டிதர் ராம்தாஸ் விப்ராம். அவர் என்ன பண்ணாரு, ரகுநாத் பாய் பூரி போறாருனதும் நானும் உங்க கூட வரேன், என்னை கூட்டிட்டு போங்க. நீங்க வந்து சும்மா கூட்டிட்டு போவேன்னா நான் உங்க லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிறேன், என்ன கூட்டிட்டு போங்க. அப்ப ரகுநாத் பட்ட சொன்னாரு, இல்ல இல்ல நீங்க எல்லாம் பெரிய பண்டிதர், நீங்க சாஸ்திரம் எல்லாம் படிச்சிருக்கீங்க, நீங்க போய் எனக்கு சேவை பண்றதா? வேண்டாம் நான் அவங்க அனுமதிக்க மாட்டேன். இல்ல இல்ல நான் வருவேன், அவங்க கூட வரேன், நான் லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிறேன். இல்ல இல்ல வேண்டாம் இவரு சர்வீஸ் கொடுக்க மாட்டேங்கிறேன். அவர் சொல்றாரு, நான் உங்க கூட வரேன். சரி என் கூட வேணா வாங்க, நான் சர்வீஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேன், நீங்க பெரிய பண்டிதர். சோ ரகுநாத் வந்து ஒரு பெரிய ஹம்பிள். ரகுநாத் பட்டா வந்து நம்மள மாதிரி ரொம்ப பணிவான பக்தர், கோபமே வராது, ரொம்ப பணிவா இருப்பாரு, டென்ஷன் ஆக மாட்டாரு, நல்ல பக்தர். ரகுநாத் பட்டா சொன்னாரு, இல்ல நீங்க கூட வேணா வாங்க, லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கலாம். அப்ப கூட வந்தாரா, வர்றவரு வழிநடுக்கு ராமாயணம் சொல்லிட்டே வர்றாரு. ராமருடைய பாஸ்டர்ஸ் எல்லாம், ராமர் எப்படி அயோத்தியால இருந்தாரு, அவர் எப்படி வந்து தண்டகாரண்யம் போனாரு, அங்க என்ன பாஸ்டர் நடந்தது, கிஷ்கிந்தையில என்ன நடந்தது, அப்புறம் லங்கையில போயிட்டு என்ன சொல்லிட்டே வர்றாரு. ஹோல் டிராவலிங், ஹோல் டே ராமாயணம் பேசிட்டு வர்றாரு. ஹோல் டிராவலிங் வழிநடுக்க ராமாயணம் பேசிட்டே வந்தாரு. ரெண்டு பேரும் வந்து ஜெகநாத் புரி வந்து சேர்ந்தார். ஜெகநாத் புரி வந்த உடனே ரகுநாத் பட்டா என்ன பண்ணாரு, முதல்ல ஜெகநாதர் பார்க்க போல, சைத்தன்ய மகாபிரபு பார்க்க போனாரு. ஏன்னா அவரு ஜெகநாதரும் மகாபிரபு வேற வருது. செய் கௌர் செய் கிருஷ்ணா செய் ஜெகநாத், செய் கௌர் செய் கிருஷ்ணா செய் ஜெகநாத். வாசுதேவ் கோஷ் கேள்விப்பட்டீங்களா? வாசுதேவ் கோஷ் ஒரு ஃபேமஸ் சிங்கர், நம்ம ஆச்சாரிய சம்பிரதாயத்துல ரொம்ப பெரிய பாடகர். அவர் என்ன சொல்றாரு, இந்த வாசுதேவ் கோஷ் ஆகிய நான் இரண்டு கைகளையும் தூக்கி சொல்றேன், வாசுதேவ் கோஷ் போல ஜோடே குணஹார், செய் கௌர் செய் கிருஷ்ண செய் ஜெகநாத். அந்த கௌரகரும் கிருஷ்ணரும் ஜெகநாதரும் வேற வேறையே இல்ல, மூணு பேரும் ஒத்துதான். அப்போ ரகுநாத் பட்டா என்ன பண்ணாரு, முதல்ல ஜெகநாதன் பார்க்க போல நேரம் மகாபிரபு சந்திக்க போறாரு. தூரத்துல இருந்து பாக்குறாரு ரகுநாத். ரகுநாதுக்கு மனசுல ஒரு கவலை, மகாபிரபு என்ன சின்ன பையனா இருக்கும் பார்த்தாரு. அவருக்கு ஒரு 5-6 வயசு குழந்தையா இருக்கும் போது மகாபிரபு பார்த்தாரு. அவர் ஞாபகம் வச்சிருப்பாரா, மறந்துருப்பாரு. சரி, மகாபிரபுக்கு நிறைய பக்தர்கள், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இருக்காங்க, நிறைய சீடர்கள்லாம் இருக்காங்க, நெருக்கமான சகாக்கள்லாம் இருக்காங்க, என்னை போய் ஞாபகம் வச்சுட்டு வரா. இனிவே நம்ம போய் மகாபிரபு தரிசனம் பண்றோம், நமஸ்காரம் பண்றோம் அப்படின்னு தூரமா இருந்து ரகுநாத் பட்டா நமஸ்காரம் பண்றோம். மகாபிரபு வந்து ரகுநாத் பட்டா இங்க வான்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்டோடனே ஒரு கண்ணுல கண்ணீர் வருது. மகாபிரபு என்ன குழந்தையில பார்த்தாரு, ஞாபகம் வச்சுட்டு இருக்காரு. யோசிச்சு பாருங்க, குரு மகாராஜுக்கு வராரு, இந்த குழந்தைய வந்து சின்ன வயசுல பாத்துருக்காரு. இன்னொரு 15 வருஷம் கழிச்சு குரு மகாராஜ் இவரை பாக்குறாரு. இவர் பேர் சொல்லி, என்ன பேர் சொன்னீங்க? ரச்சிதவேல். ரச்சிதவேல் கம்மியார். இவர் அழுதுருவாரு. குரு மகாராஜ் என் பேரை ஞாபகம் வச்சுட்டு இருக்காரு, அழுதுருவார் இல்லையா? அது மாதிரி ரகுநாத் அழற, ரகுநாத் பட்டா அப்படியே ரகுநாத் பட்டாவை மகாபிரபு கட்டி தழுவிட்டாரு. கண்ணெல்லாம் கண்ணீர் வருது. மகாபிரபு பாதத்துல கண்ணீரெல்லாம் அபிஷேகம் பண்ணிட்டாரு. அவருக்கு என்ன, நல்லா இருக்கியா, அப்பா அம்மா எல்லாம் வைகுண்டம் போயிட்டாங்களா, சரி நீ விருந்தாவனம் போய் சேவை பண்றியான்னு சொல்றாரு மகாபிரபு. அவருக்கு அழுது அதிகமாயிருக்கு, பிரேமத்தில் அழறாரு. மகாபிரபு என்ன ஞாபகம் வச்சுட்டு இருக்காரு. இப்படி ரகுநாதர்கிட்ட இவ்வளவு அன்பு பண்றாரு. யாரு? மகாபிரபு வந்து ரகுநாதர் வந்து தோளோட கட்டி தழுவிக்கிட்டு அவங்க இவ்வளவு நலம் விசாரிக்கிறாரு. அந்த ராம்தாஸ் விப்ராவை பார்க்கவே மாட்டேங்கிறாரு. அவர் அங்க நின்றுட்டு இருக்காரு, தள்ளி நிக்கிறாரு. அவர் கண்டுக்கவே இல்லை மகாபிரபு. ஏன்? வழிநடுக்க ராமாயணம் பேசிட்டு வந்தாரு, ஏன் அவர் கண்டுக்கல? அவர் ஒரு மாயாவாதி. அவர் என்ன நினைக்கிறாரு, ராமருடைய சரீரம் பௌதிகமானது. அதனாலதான் மாயாவாதி பாய்ச்சி சொல்லி ஒரு சர்வநாஸ். மாயாவாதிக்கு கேட்டா இருக்கிற பக்தி போயிடும். அவர் வந்து கிருஷ்ண அபராதி. மாயாவாதி கிருஷ்ண அபராதி.
அவர் கிருஷ்ணருக்கு அபராதம் பண்றாரு. அவர் கிருஷ்ண ஒரு ரூபத்தை ஏற்றுக்க மாட்டேன். அதனால அவர் என்ன ராமாயணம் பேசினாலும் மகாபிரபு கருணை கொடுக்கவே இல்லை. மகாபிரபு எல்லாருக்கும் கருணை கொடுப்பாரு. மகாபிரபு வந்து எல்லாருக்கும் கருணை கொடுப்பாரு. அன்னைக்கு ஒரு கிளாஸ்ல பேசிட்டு இருந்தோம். ராமர் எப்ப கருணை தருவாரு? ராமர் இருக்காரு இல்லையா, ராமச்சந்திர பிரபுடைய கருணை எப்ப கிடைக்கும்? ராமருடைய கருணை வேணா என்ன செய்யணும்? எனக்கு ராமச்சந்திரனுடைய கருணை வேணா என்ன செய்யணும்? தர்ம ஒழுங்கா ஃபாலோ பண்ணும். தர்ம ஒழுங்கா ஃபாலோ பண்ணா கருணை கொடுப்பாரு. சுக்ரீவன் வந்து தர்ம ஒழுங்கா ஃபாலோ பண்ணாரு. சுக்ரீவன் தன் சகோதரன் போல ஏற்றுக்கிட்டாரு. வாலியை கொண்டாரு. ஏன்னா சுக்ரீவன் மனைவி பிடிச்சு வச்சுட்டாங்க இல்லையா. 2 பேரும் சகோதரர் தான். வாலி மேல அம்பு விட்டோடனே வாலி, ஓ ராமா, 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 என்னையே கொன்றோம், என்னையே அம்பு விட்டோம், நான் உனக்கு என்ன துரோகம் செய்தேன்? நீ இப்படி செய்யலாமா? ஓ ரகுகுல திலகா, ராஜீவ லோசனா, ஓ பரந்தாமா, ஸ்ரீராமா, நீ இப்படி செய்யலாமா? ராமர் சொன்னாரு, நீ மட்டும் நான் தர்மா ஃபாலோ பண்ணேன். நீ என்ன பண்ண? சுக்ரீவன் மனைவி பிடிச்சு வச்சிருந்தீங்கள, அதான் உனக்கு பனிஷ்மெண்ட். நீ ஒரு வானரம், ஒரு விலங்கு கொண்டதுக்கு ஒரு ராஜா நேர்ல வரணும் அவசியம் இல்லை இல்லையா. ஒரு ராஜா வந்து விலங்கு காட்டுல வேட்டையாடலாம் போய், நீ ஒரு வானரம், உனக்கு கொண்டதுல என்ன தப்பு இருக்குன்னு வாலி புரிஞ்சுட்ட. அப்போ தர்மாவை ஃபாலோ பண்ண ராமர் வந்து கருணை தருவார். கிருஷ்ணர் எப்ப கருணை தருவாரு? கிருஷ்ணருடைய கருணை எப்ப கிடைக்கும்? சரணடைஞ்சா கருணை கிடைக்கும். நீங்க சொல்லிட்டா இல்லையா, நீ எந்த தர்மத்தை பார்த்து கவலையே இல்லை, நீ எல்லா தர்மத்தையும் விட்டுட்டு கிருஷ்ணா கை தூக்குனா நான் வந்துருவேன் இல்லையா. சர்வ தர்மான் பரிச்சேச்ச. ராமர் வந்து தர்மத்தை ஃபாலோ பண்றாருன்னு பார்த்து கருணை கொடுப்பாரு. கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு? நீ தர்மமே பண்ணாலும் பரவாயில்ல, சரணாகதின்னு வந்துட்டியா நான் பாத்துக்கிறேன், சரணாகதின்னு வந்துட்டா நான் உன்னை விட மாட்டேன். சைத்தன்ய மகாபிரபு நீங்க தர்மாவை ஃபாலோ பண்றீங்களா, சரணடைஞ்சிருக்கீங்களா, பாவியா, ரொம்ப மோசமான இதெல்லாம் பார்க்க மாட்டாரு. ஹரே கிருஷ்ணான்னு சொல்லிட்டா கருணை கொடுக்குறாரு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் 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 ஹரே. அதுக்கு சாட்சி வேணுமா? ஒருத்தர் பாவியா இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப பாவகரமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் பரவாயில்ல, அவன் வந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்ன நான் கருணை கொடுத்துருவேன். யாரு? பாபிச்சாப்பி யதாச்சிலோ ஹரிநாம உதாரிலோ தாரா சாட்சி ஜகாய் மதாய் ஹரிபோ ஜகாய் மதாய்க்கு. அது பாருங்க, ஜகாய் மதாய் ரொம்ப பாவம் பண்ணியிருந்தாங்க, குடிச்சிருந்தாங்க, பிராமண குலத்துல கருத்தை ஒன்னும் ஃபாலோ பண்ணவே இல்லை, தர்மா ஃபாலோ பண்ணல, ரொம்ப மோசமா நடந்துட்டாங்க. ஆனா அவரு நித்யானந்தோடைய கருணை கிடைச்சு ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னாங்க, மகாபிரபு மன்னிச்சு விட்டாங்க. மகாபிரபு யாரும் மன்னிக்க மாட்டாரு. மகாபுடைய கண்ணு யாரு கிடைக்காது? அபராதம் பண்ணா கிடைக்காது. யார் வைஷ்ணவ அபராதம் பண்றாங்களோ, யாரு பகவானுக்கு அபராதம் பண்றாங்களோ அவங்க கண்ணு கொடுப்பாங்க. அவங்க மாயாவதிக்கு ஏன் கருணை கொடுக்கல? அவங்க கிருஷ்ண அபராதி. ஆனாலும் சைத்தன்ய மகாபிரபு மாயாவதிக்கு கருணை கொடுத்தாரு. ஏன்னா வைஷ்ணவ அபராதம் பண்ணல. எங்க மாயாவதி கருணை கொடுத்தாரு? காசியில பிரகாசானந்த சரஸ்வதி 60,000 சீடர்களோட காசியில மாயாவாத சன்னியாசி. ஆனா மகாபிரபு போய் அவனுக்கு கருணை கொடுத்தாரு. அப்போ மகாபிரபு மாயாவாதி இருந்தாலும் மன்னிச்சிடுவாரு, வைஷ்ணவ அபராதம் பண்ணிட்டா மன்னிக்கவே மாட்டாரு. ஓப்பே இல்லை. பாருங்க எவ்வளவு அழகான கதைகள்லாம் இருக்கு. நம்ம வந்து எப்படி ஆன்மீக குருடைய கட்டளையை செய்யணும், எப்படி குருவோடைய வார்த்தையை நம்ம சிறமை கொண்டு செய்யணும், மகாபிரபு எப்படி எல்லாம் கருணை கொடுக்குறாரு, பக்தர்களுக்கு எப்படி அன்பு செய்யறாரு, நம்ம பக்தர்களுக்கு எப்படி நடந்துக்கணும், ரொம்ப அவசியம் தான். இதெல்லாம் நம்ம லைஃப்ல கடைபிடிக்கணும். கதையெல்லாம் நல்லா இருக்குது, ப்ரோ கிளாஸ் எல்லாம் படிக்கிறாங்க, கதையில பிராக்டிஸ் பண்ணணும். பிரபுபாதர் அமெரிக்கா போறதுக்கு முன்னாடி ஒரு சாமிஜி இந்தியா வந்து போய் பேசினாரு. 1/2 மணி நேரம் கை தட்டினாங்களாம், கண்டினியூஸா கிளாஸ். ஆனா ஒருத்தர் கூட ஃபாலோ பண்ணல. ஆனா பிரபுபாதர் போனதுக்கு அப்புறம் என்னாச்சு? எல்லாரையும் கை தட்ட வாங்க வைக்கல, அவரு எல்லாரையும் கை தட்டி பாட வச்சுட்டேன். வெறும் கை தட்ட மட்டும் வைக்கல. அந்த சாமிஜி போனப்போ எல்லாரும் கை தட்டினாங்க. ஆனா பிரபுபாதர் போனப்போ கை தட்டி பகவானை பாடினாங்க. அதுதான் பிரபுபாவுடைய சாதனை. அதுக்காக வேண்டிய அவர் வந்து பாশ্চাত্য தேசத்தாரி, ரொம்ப கீழே வரிசையிலே கடனிலையானவங்க. அந்த பௌரின்னு ஒரு இடம் இருக்கு யூஎஸ்ல, நீங்க பிரபுபாத் லீலாமிரதத்தை படிச்சா தெரியும். அந்த பௌரிங்கிற இடத்துக்கு ஒரு நல்ல குடும்பத்துல போக மாட்டாங்க. நல்ல குடும்பத்துல பிறந்தவங்க அந்த பௌரிங்கிற தெரு பக்கமே போக மாட்டாங்க. அவ்வளவு மோசமா இருக்கும்.
அங்கேயே குடிச்சிட்டு ட்ரக்ஸ் எல்லாம் போட்டு அங்கேயே வந்து இல்லீகல் கனெக்ஷன் எல்லாம் எவ்ரிதிங் அங்கே நடக்கும். அவங்க எல்லாம் கிராஸ் பண்ணி தான் ப்ரோபால் போகணும். அவங்கள கிராஸ் பண்ணி போகல, அவங்களே அந்த ப்ராப்ளத்துக்கு கிராஸ் பண்ண நடத்திக்கிட்டு அவங்களே அந்த வேலை தூக்கிட்டு அதுதான் ப்ரோபால். ஜெயஸ்ல ப்ரோபாலுக்கு நமக்கு அந்த மாதிரி ஒரு சம்பிரதாயம், அந்த மாதிரி ஒரு ஆச்சாரியர், அந்த மாதிரி குருமார்கள் எல்லாமே கிடைச்சிருக்கு. பகவானி நாமம் இருக்கு, நல்ல பக்தர் சங்கம் இருக்கு, ப்ரோபால் புஸ்தகம் இருக்கு, அவரோட அசோசியேஷன் இருக்கு, எவ்ரிதிங் இஸ் தேர், எல்லாமே இருக்கு. ஒன்னே ஒண்ணுதான் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஒழுங்கா ஃபாலோ பண்ணணும். அதை மட்டும்தான் பண்ணணும். நம்ம சின்சியரா ஃபாலோ பண்ணா பகவான் வந்து எல்லாரும் நம்ம நல்ல டிவோட்டி ஆகும். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ பிரபுபாதுக்கு. ஓகே, உங்களுக்கு ஏதாவது